வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஜோலார்பேட்டையில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹேமந்த் அப்படிங்கிற ஒரு காம கொடூரனால நடந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் குறிப்பாக பெண்களுக்கு நடக்கும் அப்படின்னு எனக்கு 2016 தெரியுங்க. 2016 தெரியும்னு சொல்ல, 2016 பல முறை நான் கவனிச்சிட்டு வரேன், பல முறை நான் யோசிச்சிருக்கேன். சத்தியமாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ரயிலில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு நடக்க போகுது. அதுக்கு பிறகு தான் சட்டங்கள் கடுமையாக்கப்படும். அதுக்கு பிறகு தான் ரயிலில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் பல நாளாக மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் அதுக்கு அச்சாரம் போடுற மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுது. இனிமேலாவது ரயில்வே அதிகாரிகளும் ரயில்வே அமைச்சரும் மற்றவர்களும் விழிப்புணர்வு கொண்டு பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக எல்லா ட்ரெயின்லேயும் தயவு செய்து சிசிடிவி கேமரா பொருத்துங்க. அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா தப்பு செய்கிறவன் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு தன்னந்தனியாக இருந்து உண்மை பேசுகிற நம்ம மேலே பழியை தூக்கி போட்டுடுறான். சரி, இப்போ என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க. பொதுவாகவே எங்கேனாலும் நான் தனியாக தான் போயிடுவேன். 2016 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறுறேன். எப்போ, எந்த வருஷம்னா 2016, டேட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 2016 நவம்பர் 14. நவம்பர் 14 போது உங்களுக்கு ஞாபகம் வரும் 2016 என்ன நடந்தது. டிமானிட்டைசேஷன், அதாவது பண மதிப்பிழப்பு. அந்த பண மதிப்பிழப்பு நடந்த நேரத்தில் நான் ட்ரெயின் ஏறி போகிறேன்னு வச்சுக்கிங்களேன். பொதுவாகவே டெல்லி, அதாவது நார்த் சைடு போகிற ட்ரெயின்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் நான் உடனடியாக மனு கொடுக்கணும் ஜல்லிக்கட்டுக்காக அப்படின்றதுக்காக எதை பற்றி யோசிக்காமல் நவம்பர் 14, 2016 அன்னைக்கு காலையில் சென்னையில் ட்ரெயின் ஏறுறேன். கரெக்டாக 2 நாள் ஆகுங்க. அதாவது டெல்லிக்கு பயணம் செய்கிறதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாளாக உட்காந்துட்டு தான் போகிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக பண மதிப்பிழப்பு ஏற்பட்ட நேரமாக இருந்தாலும் பெரிய அளவுலாம் காலியாக இல்லை. அப்போவும் கூட்டம் இருக்க தான் செஞ்சது. ஓரளவுக்கு அப்பப்போ இறங்குவாங்க, அப்பப்போ ஏறுவாங்க. அதே போல் விஜயவாடா வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன்னா விஜயவாடா வரைக்கும் ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. தமிழ் பேசுகிறவங்களாம் இருந்தாங்க. என் கூட பெண்களும் பயணம் செஞ்சாங்க. ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். நான் அப்படியே அசந்து தூங்கிட்டேன். அசந்து தூங்குனதும் திடீர்னு ஏதோ எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு. ஏதோ குஸ்குஸ்னு ஏதோ பேசுகிற மாதிரி, ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்தது. நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கேன். நல்லா கேட்டுக்கங்க, நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கேன். நல்லா படுத்து தூங்கிட்டேன். எப்படியோ எப்போ சீட்டு கிடச்சிது, எப்போ தூங்கினேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. எப்படின்னா ஏதோ என்னை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரியும் ஏதோ குஸ்குஸ்ன்னு பேசுகிற மாதிரியும் இருந்தது. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தேங்க. அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னென்னா, அந்த ட்ரெயின் பெட்டியில் என் கூட காலையிலேருந்து பயணம் செஞ்ச தமிழர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை. மொத்தமே எல்லா பெட்டியும் காலியாக இருக்குது. அப்போ படுத்துக்கிட்டே பார்க்குறேன். பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறேன். என்னடா இது, நம்ம ட்ரெயின் ஏறினப்போ அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஒருத்தரை கூட காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதுக்குள்ளே என்னாச்சுன்னா, அது வரைக்கும் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்த வடக்கர்கள், அதாவது நார்த் இண்டியன்ஸ். நான் வடக்கர்கள் சொன்னால் சில பேருக்கு கோவம் வரும். ஆனால் நான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை பிரயோகம் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறேன். அது வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் வாழை சுருட்டிகிட்டு இருந்த நார்த் இண்டியன்ஸ் என் முகத்துக்கு நேர காலை நீட்டி ஏதோ இந்தியில் சொல்லி அவனை சுற்றி ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு என்னையே வம்பு இழுக்கிறாங்க. நான் அமைதியாக அப்படியே படுத்துக்கிட்டே அப்படியே பார்த்தேன். என்னடா அது, ஒருத்தர் கூட இல்லையே. சரி, அப்படியே ரிலாக்ஸாக எழுந்து உட்காந்துட்டு அவனுங்களை பார்த்து கேட்டேன், என்ன முகத்துக்கு நேரம், அதுவும் மூஞ்சியில் அதாவது நம்ம சொல்லலாம், இந்த சென்னை பாஷையில் சொல்கிறதா இருந்தால் உன் மூஞ்சியில் என் பீச்சாங்கையை வைக்கன்னு சொல்லிட்டு சென்னை பாஷையில் பேசுகிற மாதிரி நான் அவனை பார்த்துக்கிட்டேன். என்ன இது, உன் காலை தூக்கி என் மூஞ்சியில் வைக்கிறியே, என்ன இது அப்படின்னு கேட்குறேன்.
அவனுங்கெல்லாம் அதை கேர் எடுக்கவே இல்லை. அவனுங்களுக்கு என்னன்னா, பொதுவாக சைக்காலஜிக்கலாக இந்த நார்த் இண்டியன்ஸ் ரொம்ப வறுமையில் இடுப்பில் துண்டு கட்டிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தினந்தோறும் ஒரு அன்றாட கூலிக்காக வறுமையில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அதுவும் நம்ம தமிழங்கிட்ட வந்து கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல் இருக்குது. நல்லா தெரிஞ்சுது எனக்கு. அன்றைக்கி தான் முதல்ல அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அவங்களுக்கு அடிப்படையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள்லாம் நம்மளை ஒடுக்குறாங்க, நம்ம வந்து வறுமைக்காக வந்து வேலை பார்க்குறோம், இவங்கெல்லாம் நம்மளை இது மாதிரி பண்ணுறாங்க அப்படி. நம்ம இத்தனைக்கும் அவங்கள ஒன்றுமே பண்ணுறதில்ல, தமிழர்கள் ரொம்ப பெருந்தன்மையானவங்க. ஆனால் அவங்க மனசில் அப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது போடுறது. அப்போ என்ன வம்பு இழுத்தாங்க. வம்பு இழுக்கும்போது என்னங்க முகத்துக்கு நேரம் கால் நீட்டி உட்காந்துங்கன்னா சாரி அது மாதிரிலாம் கேட்கல, வேணுன்ட்டே தானே அவங்க சீண்டி தானே வம்பு இழுக்கிறாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம கூட பயணம் செஞ்ச எல்லாருமே இறங்கிட்டாங்க, நாம் இப்போ தன்னந்தனியாக மாட்டிகிட்டு இருக்கிறோம். ரைட்டு, சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, ட்ரெயின் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸும், அதுவும் ட்ரெயின் காலியாக ஓடிட்டுருக்குது. அதுவும் எப்படின்னா டெல்லிக்கு போகிற ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சுன்னா ரொம்ப லேட்டாக தான் நிற்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு ஸ்டேஷனில் நிற்குது. வித்தியாசமாக இருக்குது. நான் ஒரே ஒரு தடவை தான் டெல்லிக்கு போனேன், அதுவும் ட்ரெயினில் தான் போனேன். நான் இப்போ நம்ம விருதுநகர்லேருந்து மதுரையிலேருந்து திருச்சி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்டாப்பிங் நிற்கும். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு ட்ரெயின் ஓடுற அந்த ட்ரெயின் ஓடுற ஸ்பீடை வச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். யாருக்கு? ரயில்வே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி வந்து ட்ரெயினில் தன்னந்தனியாக மாட்டிக்கிட்டேன் நார்த் இண்டியன்ஸ் கிட்ட, எனக்கு இப்போ ட்ரெயின் வேறு ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்குது, எந்த ஸ்டேஷன் கூட எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? காலையில் இந்த ட்ரெயினில் ஏறின, அந்த ட்ரெயின் பேர் எனக்கு மறந்துச்சு, காலைல 9 மணிக்கு இந்த ட்ரெயினில் நான் ஏறி இருக்கிறேன், அடுத்து என்ன ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் உங்கள் மற்றவங்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் யாராவது ஒரு போலீஸ்காரை அனுப்பி விட்றீங்களா சார், நான் இந்த மாதிரி தன்னந்தனியாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொன்ன பதிலை பாருங்களேன். ஐயோ நார்த் இண்டியன்ஸா, ஐயோ மேடம் அவனுங்கிட்டலாம் என்னால் பேச முடியாது மேடம், அவனுங்களாம் அப்படி தான் இருப்பானுங்க சார், சொன்னால் புரிஞ்சுங்க சார், நான் தன்னந்தனியாக மாட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்றேன். ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்குது மேடம், இதே வார்த்தையை சொன்னார் அந்த போலீஸ்காரர், எங்களுக்கு பயமாக இருக்குது மேடம், அவனுங்கிட்டலாம் நம்மளால் பேச முடியாது மேடம், எங்களால் வர முடியாது அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், போலீஸ்க்கு ஃபோன் போடுறேன், ரொம்ப கம்பீரமாக ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். இவனுங்களாம் இப்படியே பார்த்துட்டு இருந்தானுங்க. ஆனால் நல்ல வேலை என்னோட நல்ல நேரம் அந்த போலீஸ்காரரு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொன்னது அவங்க காதில் உழுவலை. நான் கெஞ்சி பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன், சரி ரைட்டு, தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணேன், ஏற்கனவே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், டிடிஆரெல்லாம் ட்ரெயினில் வந்து டிக்கெட் வாங்காமல் இவனுங்க குரூப்பாக சேர்ந்து கீழே பிடிச்சி ஓடுற ட்ரெயின்லேருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்ருவானுங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அது மட்டும் கிடையாது, என்னோடய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஏதோ சென்னையிலேருந்து மதுரைக்கு காலையில் போய் இறங்குற மாதிரிலாம் கிடையாது, நார்த் இண்டியன்ஸ்லாம் பயங்கரமான கல்பிரிட்டு, தனியாக போகாத சொன்னால் கேளுனாங்க. அதுவும் எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. நான் என்ன பண்ண பார்த்தேன், ரைட்டு, தன் கையே தனக்கு உதவி சொல்லிட்டு டக்குன்னு எழுந்தேன். கோபமாயிடுச்சு எனக்கு. டேய் இப்போ உங்களில் ஒருத்தனையாவது இப்போ ஓங்கி காலால் எட்டி மிச்சு கீழே தள்ளி விட்றேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கடா உங்களை என்ன பண்ணுறேன். ஏன்னா அவனுங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி நின்றுட்டாங்க, என்ன சூழ்ந்துக்கிட்டாங்க. நான் ஒரே ஒரு லேடி, என்னோடய சுச்சுவேஷனும் வந்து அதை மாதிரி, அதாவது ஒன்று எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி, அல்லது வேறு ஏதாவது நடக்க வாய்ப்பு இல்லை, என்னுடைய உயிருக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, ஏன் அவங்க சீண்டி வம்பு இழுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்கும்போது உளவியல் ரீதியாக அவங்க ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு வேலை பார்க்குறாங்க. யாராவது ஒரு தமிழன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நார்த் இண்டியன்ஸ் தனியாக ட்ரெயினில் மாட்டுனா அப்போ வந்து அதை பழி தீர்த்துக்கிறாங்க. ஆண்கள்லாம் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கிற ஆண்கள்லாம் பெண்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக நினைக்காதீங்க. தயவுசெய்து ஆணாக இருந்தாலும் நார்த் இண்டியன்ஸ் கிட்ட தனியாக மாட்டிக்காதீங்க. அவனுங்க எதை வேணாலும் செஞ்சிடும், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு கைப்பக்கம் ஒரு 4 பேர் நின்றுக்கிட்டு, கால் பக்கம் ஒரு 4 பேர் நின்றுக்கிட்டு உங்களை அப்படியே தூக்கி, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஓடுற ட்ரெயினில் தூக்கி கீழே போட்டு அவனுக்கு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதாவது அந்த ஈவு இரக்கம் அதெல்லாம் அவனுங்கிட்ட இருக்கவே இருக்காது. இது உண்மை, இது சத்தியம். அதனால் ஆண்கள்லாம் பெண் தானே, அதனால் அப்படி தானே, அவள் ஒரு வீக்கர் செக்ஷன் தானே அப்படிலாம் நீங்கள் பலவீனமாக நினைக்காதீங்க. ஆண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது.
அப்போ நான் சொன்னேன், இருங்கடா உங்களை என்ன பண்ணுறான்னு பாருங்கடா சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இப்படி இப்படி தேடி பார்த்தேன். ஏதாவது கையில் என்ன எடுத்து ஒருத்தனையாவது மண்டையில் போட்டு டம்முன்னு அடிச்சிருவோன்னு. ஓடுற ட்ரெயினில் என்னங்க கிடைக்கும்? என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேகு, அதில் ஒரு 2 செட்டு துணி, ஒரு 4, 5 பாக்கெட்டு லெமன் சாதம், அவ்வளோதான் இருக்குது. எதுவுமே அவன் தலையில் அடிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. சரி, அந்த பக்கம் கீழே ட்ரெயினுக்கு கீழே அந்த சீட்டு கீழே ஏதாவது கிடைக்குமா, இல்லை அவனுங்க பொருளை எடுத்து அடிக்கலாமான்னா ட்ரெயினில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நான் எந்திரிச்ச வேகத்தையும் பாடுறா உங்களை இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்க, உங்களை அடித்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வார்த்தை விட்டு, அது அவனுக்கு தமிழ் புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. நான் எந்திரிச்ச வேகத்தையும் என்னோடய கோபக்கார முகத்தையும் இப்படி பார்க்குறதையும் அதை பார்த்தவனுமே அவங்களாம் ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணி, இப்போ பாரு நான் ட்ரெயின்லேருந்து இந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்க போகிறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல நானாகவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக மாறிட்டேன். ஒரு மாதிரி பத்திரகாளி மாதிரி மாறிட்டேன்னு வச்சிங்களேன். ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த இடத்துல நான் ஒரு பத்திரகாளியாகவே ஆயிட்டேன். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பத்திரகாளியாக மாறினா தான் உங்களுடைய உயிருக்கு தற்காப்பு. என்னோடய வேகத்தை பார்த்தவனுங்க அவன் எந்திரிச்சு ஓடி போய் துண்டை காணும் துணியை காணும் ஓடி போய் ஒரு இடத்துல உட்காண்டானுங்க. அப்புறம் அவனுங்கிட்ட சொல்லிட்டேன், இங்கே பாரு, எவனாவது இந்த ஜன்னல் பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த பான் பராக் போட்டுக்கிட்டு எச்சியை துப்பிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, தொலைச்சிருவாண்டான்ட்டேன். இதில் என்ன ஒரு காமெடினா, நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அவனுங்க ஒரு 50, எப்படியும் ஒரு 40 பேர்கிட்ட இருப்பாங்க, 40-50 பேர்கிட்ட இருப்பானுங்க. ஏன்னா அந்த பெட்டி ஃபுல்லாகவே அவனுங்க தான், நான் ஒரே ஒரு ஆள் தான். அவனுக்கு நினச்சிருந்தா என்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் என்னோடய கோப முகத்தை பார்த்தோன்னே, நான் பார்க்குறதுக்கு சுண்டக்காய் சைஸ் தாங்க இருப்பேன். நான் ஒன்றும் ஆஜானுபாகவெல்லாம் இருக்க மாட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி ஊதுனா பறந்துடுற மாதிரி தான் இருப்பேன். ஆனால் என்னவோ தெரியல, அப்படியே நான் எந்திரிச்சு போட்ட சண்டையில் ஓடியே போய் உட்காந்துட்டானுங்க. இதை தயவு செய்து பெண்கள் என்னோடய காணொலியை கேட்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தனியான ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்க போகுது, தனியாளாக ஓடுற ட்ரெயினில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கும் போது, தயவு செய்து நாம் தனியாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கக்கிட்ட அழுது கெஞ்சாதீங்க. எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. திருப்பியும் பெண்களுக்கு சொல்கிறேன், தனியாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா, தயவு செய்து இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட கெஞ்சி அழுது கேட்காதீங்க. அவனுங்களுக்கு ரொம்ப பலவீனமாக நினைப்பானுங்க. நீங்கள் அழுது கெஞ்ச தான் அவனுங்க இன்னும் கொஞ்சம் ஓவராக போவானுங்க. ஆனால் திருப்பி அடிங்களேன், அவனுங்க இருக்கிற இடம் தெரியாமல் ஓடியே போயிடுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ரவுடி மாதிரி கூட பிஹேவ் பண்ணுங்கள். ரவுடின்னு பேர் வாங்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நம்முடைய மானத்தையும் நம்முடைய உயிரையும் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ரவுடியாக மாறுறதுல தப்பே கிடையாது. அதுக்கு பிறகு எப்படியோ 2 நாளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி குரூப் ஏறுவானுங்க, திருப்பி நம்மளை வம்புழுப்பானுங்க. எப்படியோ அந்த 2 நாளும் அவனுங்களை அந்த ஜன்னல் பக்கமே வர விடாமல், பான் பராக்கு எச்சி துப்ப விடாமல் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் வரும்போதும் ஓரளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. இருந்தாலும் அந்த டெல்லிக்கு போகும்போது நடந்த பிரச்சனை லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது. அவனுங்க அதுக்கப்புறம் அந்த குரூப் கப்பு சிப்புன்னு இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து விஜயவாடா தாண்டுற வரைக்கும் தான் அவனுங்களாம் கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. விஜயவாடா தாண்டிச்சுன்னா அவனுங்களோட ஆட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டெல்லியிலேருந்து விஜயவாடா வர்ற வரைக்கும் நம்மளை சீண்டி வம்புழுப்பானுங்க. ஆனால் தமிழ்நாடு நெருங்க அவனுங்க கண்ணில் ஒரு பயம் தெரியும். இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தயவு செய்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருக்கிற ட்ரெயினில் ஒரே ஒருத்தன் கெஞ்சுவான் உங்ககிட்ட, இந்திக்காரன், நான் ஒருத்தன் மட்டும் உட்காந்துக்கிறேன்னு கேட்பான். நீங்கள் இறக்கப்பட்டு அவனுக்கு தயவுசெய்து சீட்டு கொடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் ஒருத்தன் தான் உட்கார்ற மாதிரி தெரியும். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கீழே இறங்கி உட்காந்துருப்பீங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒருத்தன் மடியில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்த்து எப்படியும் ஒரு 20-25 பேர் உட்காந்துப்பானுங்க. ஒரு மாதிரி டிசைனாக உட்காருவானுங்க. ஒருத்த மடியில் ஒருத்தன் அப்படி உட்காருவானுங்க அவனுங்க. அதே மாதிரி தொட்டில் கட்டி தொங்குவானுங்க. அந்த தொட்டியில் ஏதோ குழந்தை இருக்குன்னு நினைக்காதீங்க, 15 வயசு பையன் பான் பராக் போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி ட்ரெயினில் புளிச்சின்னு பான் பராக் எச்சியை துப்பியே நம்மளை சாவடிச்சிருவானுங்க. நம்மளெல்லாம் சாப்பிடவே விட மாட்டானுங்க. அதனால் தயவு செய்து ட்ரெயினில் பயணம் செய்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தப்பி தவறி தன்னந்தனியாக நார்த் இந்தியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உஷாராக இருங்க. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமை வரும்னு நினைக்காதீங்க, ஆண்களுக்கும் அந்த நிலைமை வரும். எப்போ அப்படின்னா,
நீங்கள் வடக்கு பக்கம் போகும்போது தன்னந்தனியாக மாட்டினீங்கன்னா உங்களை கையை காலை பிடிச்சி தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். எந்த விதமான எவிடன்ஸும் இருக்காது. ஏன்னா ட்ரெயினில் சிசிடிவி கேமரா கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 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 ட்ரெயின் வந்து நிற்குது ஒரு ஸ்டேஷனுன்னா அந்த இடத்துல ஓரளவுக்கு சிசிடிவி கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எப்படிங்க உங்களை தூக்கி போட்டால் கண்டுபிடிக்க முடியும்? அதனால் உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வட இந்தியர்களால் உண்டு. வட இந்தியர்களால் உண்டுன்றதுக்காக என் மேலே வழக்கு போட்டாலும் நான் அதை பற்றி கவலைப்படல, உண்மையை சொல்கிறேன். இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி ரயில்வே டிஜிபி நெட்டில் போய் தேடி பார்த்தா மனோஜ் ஐபிஎஸ்ன்னு இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு, அதே போல் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் ரயில்வே அமைச்சராக இருக்கார். ஏன் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம்ல? ட்ரெயினில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ட்ரெயினில் வந்து சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணலாம்ல? என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? அதே மாதிரி இந்த ரயில்வே பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்களே, அந்த ரயில்வே பட்ஜெட்டில் எல்லா ட்ரெயின்லேயுமே வந்து சிசிடிவி கேமரா பொருத்தலாமே. தயவு செய்து சமூக ஆர்வலர்களும் மற்ற கட்சியினரும் எல்லா ட்ரெயின்லேயும் சிசிடிவி கேமரா பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சு தயவுசெய்து இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த அவலத்துக்கு பிறகாவது ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டம் பண்ணுங்கள். அந்த சிசிடிவி கேமரா வைக்கிறத வந்து உறுதிப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே கூட அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். அதே மாதிரி கடைசியாக பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி வச்சிடுறேன். நீங்கள் தனியாக ட்ரெயினில் மாட்டிக்கிறீங்க, இந்த கர்ப்பிணி பெண் மாதிரி அல்லது என்ன மாதிரி நீங்கள் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, திருப்பியும் சொல்கிறேன், பலவீனமாக அவன்கிட்ட அழுது கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. அவனை திருப்பி அடிங்க. நீங்கள் அடிக்கிற அடியில் அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அல்லது அவன் நம்மளை ட்ரெயின்லேருந்து பிடிச்சி தள்ளுற சூழ்நிலை வரும்போது திருப்பி நீங்கள் அவனை ட்ரெயின்லேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டாலும் பரவாயில்ல. அதுக்கெலாம் நீங்கள் தயங்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா நம்ம எதிரிக்கு 2 கண்ணு போகணுன்னு நினைக்கிற ஆள் நான். அதே மாதிரி செக்ஷன் 97லேருந்து செக்ஷன் 106 வரைக்கும் தற்காப்பு பயன்படுத்தலாம். அதாவது சட்டத்தில் வந்து நம்ம உயிருக்கு அச்சுறுத்தல் வரும்போது நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக, குறிப்பாக பெண்கள் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்காக செக்ஷன் 97லேருந்து 106 வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.